பின்னே சடை கொழுங்க வச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி ரூபி 1000 தாய்மார்கள் ஆளத்து ஏந்தி வர என்னுடைய பெயரோ கண்ணம்மா 10 மாதம் 300 நாள் அப்படி நம்பையா இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன் யாருடைய அவசியால் பிறந்தவன் தெரிய வேண்டும் அல்லவா சொல்கின்றேன் கையில எடுத்து பிடிச்சா தண்ணி வராத விட மாட்டேன் தெரியுமாயா பொம்பளை மோசமான பொம்பளை என்ன நினைச்சுக்கிட்டேன் 4 நாள் கொண்டுட்டியா நானும் பொம்பளை லட்சணமா இருக்கான்னு பாக்குறேன் தூக்கு போட்டா வாழை மரம் உடஞ்சிட்டு புளுத்தமா வாழை மரத்துல போட்டா அடியே அப்படி என்னோட பெயர் நம்பியா இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன் யாருடைய அமைச்சால் அந்த ஒரு நாளையில தேவார்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார்களா உண்மைதான் எப்படி கடலை பாண்டமாக கொண்டு மந்திரங்களை மலையை மத்தாக கொண்டு சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை என்னை கயிறாக கொண்டு தேவார்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மறுபுறமும் நின்று தேவ அமிர்தம் கிடைத்தார்கள் என்னது அடியே அப்புறம் அந்த தேவ அமிர்தத்தை கடைய ஐயோ வந்து அடியே வெள்ள வெள்ளையா அப்படியே நுர தம்பிக்கிட்டே அமிர்தமாயா நாங்களும் ஒருவரல்ல இருவரல்ல 66,000 பட்டேஸ்வரிகள் பிறந்தோம் 66,000 பட்டேஸ்வரிகள் உண்மைதான் கண்ணம்மா அப்புறம் அமிர்தத்துல முன்னே பிறந்தவர் யாரு மூதேவி என்று சொல்லக்கூடிய பெண் பிறந்தார் மூதேவி என்கிற பெண்ணே உண்மைதான் இரண்டாவது அதாவது
மூதேவி முன்ன வந்தாதான் ஸ்ரீதேவி பின்ன வருவாளாம். அது போல மூதேவி முன்ன பிறந்ததும் ஸ்ரீதேவி பிறந்தார். பிறகு தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, சந்தான லட்சுமி, அஷ்டலட்சுமி மட்டுமல்ல, கலைவாணி சரஸ்வதி அவர்கள் மட்டுமல்ல, இதோ இந்தியாவிலையும் அதில் பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்த ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிபதி, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய அக்கா தங்கை 7 பேரும் அந்த அமிர்தத்துல பிறந்தவர்கள். எல்லாரும் ஒரே ஜாமான் தான் வந்துக்கிறீங்க. அமிர்தத்துல பிறந்தவர்கள். அமிர்தத்துல உண்மைதான். அப்படி அந்த அமிர்தத்துல பிறந்து இந்த அக்கா தங்கை 7 பேருக்கு என்ன வேலை தெரியுமா? மாதத்தில் ஒரு திங்கள், வாரத்தில் ஒரு திங்களானா தேவேந்திர மன்னனுக்கு மன கஷ்டமாக இருந்தாலும் அது மட்டுமல்ல, தேவர் சபை கூட்டுவதாக இருந்தால் அந்த தேவர் சபைக்கு தேவர்கள் எல்லாம் வந்து அமருவாங்க. அப்பொழுது இந்த தேவர் சபையை அலங்கரிப்பதும், அலங்கரித்த பிறகு தேவர் வந்து அங்க அமர்ந்த பிறகு இந்த ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிபதி என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய மாதர்களும் அவர்கள் முன்னாடி நாட்டியம் ஆடுவோம். நீ பதரநாட்டியம் ஆடினா தேவலாம் இடி விழுந்து போயிடாதே. தேவர் முன்னே மனசு, அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடினம் புரியக்கூடிய நடின மாதர்கள் நாங்க. ஏன் சிரமம்? ஆர்கெஸ்ட்ரா அப்படியே தெரியுது. நீ ஆர்கெஸ்ட்ரா இருக்கட்டும். தேவேந்திர மன்னன் கூட்டு வர சொன்னாரு உங்களை. என்னடா சொன்ன? கூப்பிட்டாருமா? தேவடியா பார்த்து திருமணம் யாராவது முதல்ல சொல்ல. நீ தேவடியா பையனா? என்னை பார்த்து தேவடியா பையன் என்று கூறுகிறாயா? என்ன உன்னை பார்த்து தானே சொன்னேன். டேய் கோமாளியா, பாப்பா ஏப்பா ஏன் அம்மா தேவடியான்னு என்கிட்ட சொல்லலாம்? மானியம் கோவிந்தராஜ் கோமாளி பையனா? எங்க அம்மா தேவடியா தான் சொல்லிருந்தா நான் 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி இருப்பேன். தாயார் வேண்டா டே என்ன எங்க அம்மா தேவடியான்னு? அவன் எங்க அம்மா தேவதை என்று கூறுகிறான். சரி சரி. அப்படி எந்த பதிலும் மன்னராக மட்டும் தேவேந்திர மன்னர் அழைத்திருக்கின்றார். எந்த பதிலும் மன்னரை பார்க்க வேண்டும் அல்லவா? தங்கைமார்கள் இருக்கிறாங்க.